வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா மியூச்சுவல் சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிஞ்சிட் ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போன வீடியோல பார்த்தேங்க இந்த கமெண்ட்ஸ்லாம். ஒரு வாரம் தள்ளி போட்டா முடிச்சிருவாங்க. என்ன வருது என்ன செய்வாங்க தெரியல. அவர் ஸ்டெப் போட்டாரியா? இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. என்னங்க பணம் 10 ரூபா வரும். 10 ரூபாயா? ஆமாண்ணே. இந்த 10 ரூபாய்க்கு தான் காரணம் பாத்தீங்களா? கை நடுக்குதுண்ணே. கட்டி வாங்கணும். கட்டி வாங்குறது காரணம் போட்டியா? பணம் கேட்பீங்க 10 ரூபா. அது பாக்கெட்ல பாட்டில் உங்கள்கிட்ட 10 ரூபா கூட இருக்காதானே? சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். வீடு பிரச்சனையே வந்து கேட்பான். சரக்கு அடிக்கிறதுக்கு காரணம் படி 10 ரூபா பணம் வேணும் கேக்குறீங்க. கார்ல நீங்க போறீங்க, நாங்க நடந்து போறோம். உங்கள்கிட்ட வசதியா இருக்கு, ஒரு 10 ரூபா கொடுத்தா என்னண்ணே? பாக்குறேன் யாரும் உழைக்கலாம்னா காரணி பாட்டி இருந்தா சம்பாதிப்பேன், இல்லன்னா ஒன்ன மாதிரி ஆள் வாங்கி கொடுத்தாதான். இது மாதிரி இந்த காரணம் பாட்டி காசு கேட்குது. ஆமா, ஏன்னா ஒயின் ஷாப் பக்கத்துல போய் நின்னுக்கிறது. ரொம்ப எடுப்பேன். ரொம்ப நல்லா வந்துருப்பீங்க. இருப்பா, காசு கொடுக்கணும் 9 ரூபா. இப்ப நீ காசு கொடுக்காம போ, உன் கார் கண்ணாடி உடைப்பேன். செய்வேன்னு பாக்குறேன் இல்ல. குடுக்காட்டி உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சின்ன காலம் இல்ல, பெரிய காலம் இல்ல. காலை உடைக்கிறாங்க போலீஸ் கிட்ட மாட்டி. காரை கடை உடைச்சிருவோம். போய் மூல ஒரு கல் எடுத்துருவோம் குடிஞ்சிரியில. 4 வச்சு எடுப்பேன். ஆள் வச்சிருக்கீங்க. பயணமான எல்லாரும் போல இருக்கு. நீங்க ராவான ரவுடியா? லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு. இதுக்கு மேல குடிக்க கூடாதுண்ணே, சரிங்களா? இதுக்கு மேல தூங்க படுத்து ஏறி வரையும் குடிக்க மாட்டான். நீ வச்சுக்க காசு, சந்தோஷமா இரு. காசு வந்து ஊக்கப்படுத்தல. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா தெரியுதா? டேய், நான் தஞ்சாவூர் காரன்தான்டா. சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? சோ நீங்க இந்த ஸ்கூல்ல சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ். யாரா கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு? அப்படினா தெரியுது. தெரியாம ஏன்டா இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண டீ-ஷர்ட்லாம் போட்டு சுத்தலாம்? ஓ புஷ்பா. என்ன தெரியுமா? இவனே குட்டி வந்தா மேக்கப் பொண்ணு ரொம்ப கொடூரமா இல்ல, நல்லாதான் பண்ணிருக்காரு. இவன் தான் வில்லனாடா. கன்றாவியா காமெடியா இருக்கான். இது வேறயா? எல்லாரும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஐயா மைக்கு ஐயா, உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. வீஜேல அப்படியே இருக்குங்க. இந்த பெண்ல எப்படா கழுவிங்க? ஆட பாக்கலாம். இல்ல நான் சிரிக்கல. இல்லடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன். ஒண்ணுமில்ல, ரெக்க மட்டும் இருந்தா நீ P1 பேபி சொன்னா முடிச்சுதா? இப்படி சம்பந்தமே இல்லாத விஷயத்தை அந்த பிள்ளை கூட இணைச்சு பேசிட்டீங்கன்னா நீ சிறந்த பிளேபாய். P1 அவன் நேர்ல பாத்துருப்பாளா? கிடையாது. அவன் நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஃபீனிக்ஸ் பறவை அப்படி நினைச்சா அவன் உருகிட்டு இருக்கிறது. நீ அவளை ஏமாத்திட்டு இருக்க, ஆமாவா இல்லையா? நான் வரும்போது அண்ணா வந்து கண்ணு தெரியாம ரொம்ப வயசாயிருக்கு, அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். சரி காசு கொடுக்காம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். இங்க நான் வச்சிருவேன். ஸோ பீப்புள் வரவங்க எல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து இவங்க கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. திருந்த மாட்டேன்ல,
அவராது மாட்டேன்ல செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஓ அவர்தான். gift சேல் சேல் ஓகே. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்கிட்ட காசு people கொடுத்து come money 150 rupees. ஒரு ஹியூமனிட்டிக்காக கொடுத்தா என்னடா ஹியூமனிட்டி இருக்கா என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஓகே சரி, அவருக்கு ஆக்சுவலி புரியல, அதனால ஒண்ணு மட்டும் தான் கொடுக்குறேன். சோ அந்த மொமெண்ட்ல புரியாதவருக்கு கொடுத்து என்னையா பண்ண போற? கோயம்புத்தூர் மாப்பிள்ளையெல்லாம் வச்சு செய்யணும், ட்ரோல் பண்ணும். என்னடா வீடியோ போடுறான் என்ன வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்கான். ஒருத்தன் மாட்டினா போதுமே வச்சு செஞ்சிருவீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அவர் தப்பு பண்ணதா இருக்கட்டும், அவர் சாரி கேட்டு வீடியோ போட்டாரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அடி மேல அடி மேல அடி மேல அடி மேல ஏன் அடிக்கிறீங்க? நீ ஒரு குண்டா அவனுக்கு எடுக்கலையா நீ? அவருக்கு இவன் சப்போர்ட்டா? சொல்றா நீ நான் ஒரு குண்டா அவனுக்கு எடுக்கலையா நீ? ஏண்டா நான் என்ன கேக்குறேன், அவர் தப்பு பண்ணிட்டாரா? அவருக்கு எதுக்கு இத்தனை பேர் வீடியோ போறீங்க? சூப்பரா. அவர் நல்லது பண்ணும்போது தம்பிங்களா எங்க போனீங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, உன் பேர் என்னன்னு தெரியல ப்ரோ, ஆனா எல்லாரையும் கதற விட்டவரு வேற லெவல். நீ கதற விட்டாரா? யார? அமௌண்ட் 38. தம்பி தம்பி அவர் ஃப்ரெண்டா இருப்பாரு போல. தெரியலையா? தெரியல, எனக்கு தெரியும். இங்க வாடா ஓட்டா பத்தியா? ஏய் என்னடா மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க? என்ன திரும்பி இன்னொரு பண்ணு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, உன் பேர் என்னன்னு தெரியல ப்ரோ, ஆனா வேற லெவல். நீ ஓட்டியம் பேமெண்ட். ஏய் உடல்ல நீ ஏடா எத்தனை நேரம் பாத்துட்டு இருக்கியா? வாடா. ஹாய். ஏன் ப்ரோ எல்லாம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க? ஏன்னா நான் கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஒரு பொண்ணு தான் சார் கல்யாணம் பண்ணீங்க? அண்ணா நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் में हिंदी वाला भैया हिंदी ओ வடக்கு அட பாவி எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான் போல. ஐயோ எல்லா ஆக்சஸும் போய் பண்ணிட்டு இருக்காரு. ஓ ஸ்டேஜ் ஏறி பண்ணுகிறாரு. அத என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. சரி போயிட்டு வா. மயிறு மாதிரி இருந்தது. சிரிக்காம இருந்தாரு, கண்ட்ரோல் பண்ணிட்டு நெஞ்சில் உடஞ்சிடுறாரு. பச்சை மிளகாவும் சில்லி பவுடரும் சாப்பிடுங்க ப்ரோ. அப்படி தேக்கோ சாப்பிட்றாரா நிஜமாவே? உண்மையாவே அவன் லூஸ் தான் போல. எதனா ஆனா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறு கொஞ்ச நேரம். The next day. என்னடா இது ஆட்டோக்காரன் அபாய சங்கு ஊதுறான். ப்ரோ மொத்தம் 100 டைம் பென்ல 50 அட்டியும் குண்டூசில 50 அட்டியும் முதுகுல குத்துங்க ப்ரோ. இது வந்துட்டு ஆக்சுவலா சென்டிமெண்டா நினைக்கிறாங்க சில பேர்லாம். அச்சோ நமக்காக இவ்வளவு உனக்காகலாம் பண்ணலப்பா, துட்டு வரான் அவனுக்கு. ஐடி போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போக சொன்னீங்க, போனேன். உடன் கிளிக்கணும், பேப்பர் எழுதி பப்ளிக் கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். கை மேல 3 பைக் ஏற்ற சொன்னீங்க, ஏற்றினேன். இதே 80% ஆடியன்ஸ் உன்னை அவுத்து போட்டு நின்று ஆடுங்க ப்ரோன்னு சொன்னா நீ ஆடுவியா? அம்மானமா வீடியோ பண்ணுவியா? உன் 80% பேர் ஆடியன்ஸ் சில்லியா இருக்குல்ல, அப்படித்தாண்டா இருக்கு நீ சொல்றதா. மிளகா பொடியில ஃபேஷியல் பண்ணுங்க ப்ரோ. ஏகப்பட்ட பேர் பேருக்கு பிறக்க முடிப்போம். அவன் போய் படிடான்னா இதுதான் நிக்கும். ஃபேமிலிஸும் இது உண்மையான மிளகா பொடி தான் ஃபேமிலிஸ். உங்களை காண்டி மூஞ்சில தேய்க்க போறேன் மக்களே. மக்களுக்காக நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். யூடியூபர் சரியான சர்க்கஸ் கூட்டமா வர்றானுங்க. இப்ப வர்றவங்க எல்லாம் வந்துட்டு ஃபேமிலி வீடியோ நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா காமெடியாக தான் போயிட்டு இருந்தது. இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்புறம் இந்த லாஸ்ட்டாக நடந்தது, இந்த 2 விஷயம் தான் வந்து பயங்கர இரிட்டேட் ஆச்சு. அவரு சரி நல்லது பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் என்ன பண்ணுறாருன்றது, யாருக்கு பண்ணுறாருன்றது, அவர்கிட்ட எத்தனை போய் திடீர்னு நான் இந்த பொருளாம் கொடுத்துட்டு அவருக்கு என்னன்னே தெரியல, நான் கொடுத்துட்டேன்னா இது பேர் ஹெல்ப்பா? அவருக்கு என்ன தெரியுமோ என்ன செய்யணுமோ அதை தானே பண்ணணும்.
அவருக்கு இப்போ நீ கொடுக்குறீங்க, அவருக்கு சொல்கிறாரு, அவருக்கு புரியலன்றீங்க. அப்போ புரியாதவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணனா இது எப்படி ஹெல்ப் ஆகும்? அதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் வேறு, இவர் வேறு அவருக்கு சப்போர்ட் வராரு. இது என்னன்னு சொல்கிறது? அவரு நல்லது தான் செய்கிறாருன்னா அது ப்ராப்பராக செய்யணுன்றது தான் இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காது. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ செஞ்சுட்டு ஏதோ செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்காரு வீடியோக்காக. அது எதுவுமே பொருந்தலை. இப்போ அதேமாதிரி பேர் கேட்குறாங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைனா என்னன்னா கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால இது என்னையா இது லாஜிக்? என்னையா ஒரு பேசு சரி நான் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும்னு வச்சேன் அப்படின்னா அது வேறு. இது ஒரு பதிலாக இது. அப்போ இது என்னன்னு சொல்கிறதுங்க? சொன்னால் அது வேறு மாதிரி போவோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அடுத்து அந்த ஃபுட்டு விஷயம். அது எவ்வளோதான் சொல்கிறதோ தெரியல. அது நமக்கு அதை பற்றி பேசினா கொஞ்சம் ஹார்ஷாக தான் வேர்ட்ஸ் வருது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ கேட்குறவங்க தான் ஒரு அறிவில்லை, பைத்தியம், நான் பண்ணுறவர் அதுக்கு மேலே இருக்காரு. இப்போ இவர் பண்ண தான் அவங்களும் கேட்குறாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நீங்கள் வேணான்னு சொல்லியிருந்தாலும் இது ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ 2 பேரும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ சின்ன பையன் வரைக்கும் வருது. இப்போது ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கொடூரமான ஒரு திங்கிங்லாம் வரல. இது பண்ணால் எப்படி இருக்கும், அதை பண்ணால் எப்படி, அதை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் செய்கிறதுனால. ஸோ அது வளர்ந்துக்கிட்டே போகுது. அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் பாட்டு கத்தின்னு இருந்தால் பைத்தியக்காரங்க மாதிரி அது நடந்த ஒரு சீரியஸான விஷயம் மாதிரி ஒரு நியூஸாக மாறுறப்போ தான் நம்மளுக்குலாம் அறிவு வரும். அப்போ உட்காந்து எல்லாரும் பேசுவோம் இதை பற்றி. இது தப்பு இது தப்பு. நீ எப்போங்க நிறுத்தணும்? அது ஆரம்பிக்கும் போதே நிறுத்தணுங்க. ஏதாவது ஒரு உயிர் சேவை, ஏதாவது ஒரு நாய், ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு நிலமை வர்றப்போ தான் நம்ம எல்லோரும் எழுவோம். அது வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு இருக்கும். இல்லை எங்களுக்கும் வந்து என்னடா எப்போ பாரு ஏதாவது ஒரு இஷ்யூ பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியஸாகவே நம்ம பேசணும். ஒரு காமெடி வீடியோவில் கூட நம்ம சீரியஸாக பேச வேண்டியது இருக்குன்னு எங்களுக்கே தெரியுது. பட் அது பார்த்தா நம்மளால பேசாமல் இருக்க முடியல. எங்களுக்கு ஒரு வீடியோ முடிச்சுட்டு ஜாலியாக ஒரு ஃபன்னாக பேசி முடிச்சுட்டு போயிடலாம். எனக்கு என்ன அப்படின்னு பண்ணிட்டு போகலான்னு கூட தோணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற விஷயம் இல்லை. எனக்கு அவங்களாம் பார்க்க கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அதை எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்படி மாறிட்டே போகிறாங்களேன்றது ஒரு வருத்தம் தான், அவ்வளோதான். இது அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, அதில் பார்த்து சிரிச்சுட்டு என்ன ப்ரோ இது ஒரு விஷயமான்ட்டு போகிறது இல்லை. அது சீரியஸ்னஸ் ரொம்ப பெருசாக போகுங்க. அவ்வளோதான். அது என்கரேஜ் பண்ணுறது தப்புன்றேன். இந்த வாட்டர் மிலன் ஸ்டார் ஏதோ பண்ண ஒரு கிரிஞ்சு பண்ணுகிறாரு, இதை எடுத்துன்னு போய் சசிகுமார் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிற்கிறாரு. இந்த ஆளுக்கு புரிய வைக்கவும் முடியல. இவர் என்னன்னு சொல்கிறது? இதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாதியான்றது அது ரியாக்ஷன்லேயே தெரியுது. ஸ்டேஜ் போட்டு இந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு அந்த இடத்துல இதை பண்ணிட்டு இருக்காரு. கீழே வந்து கூட்டம் ஊன்னு கத்தினுக்குது. இது என்னன்னே புரியல. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. எதை ரசிக்கணும்? ஏதாவது திரும்ப டான்ஸ் ஆடுறது, பாட்டு ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணால் பரவாயில்ல. இது ஒரு விஷயம்ன்ட்டு கீழே இருக்கிற ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் கத்துறாங்கன்றது என்ன மென்டாலிட்டியில் பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. என்னதை என்கரேஜ் பண்ணுறோன்றது தான். இதே மாதிரி பாருப்பா, அவர் வந்து நம்ம கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம், அவர் பாருப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு அப்போ நம்மளும் பண்ணுவோம். அவர் வாட்டர் மிலன் ஸ்டார்னா நான் ஆரஞ்சு ஸ்டார், நான் வந்து லெமன் ஸ்டார்னு வருவாங்க. கெட்டு போயிடுங்க, சுண்ணாம்பாக போயிடுது. நாளைக்கு திறமெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி என்ன ஒரு கர்மத்தை பண்ணிட்டு வந்து நின்னா போதுன்ற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இது எவ்வளவோ சொல்லியாச்சு. அது நடக்கிறப்ப தெரியும். அப்போ எல்லாரும் உட்காந்து கோஷம் போடுவோம். வேறு என்ன சொல்கிறது? ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.